நிகழ்ச்சிக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். என்னை மீண்டும் தலைவராக பணியாற்றுவதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு தேர்வு செய்த தேர்வு குழுவினரை என் மனதார பாராட்ட கடமைப்பட்டு பாராட்டிக் கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வது என்பது அவர்கள் சர்வ சாதாரணமான காரியம் என்று யாரும் கணக்கு போட்டு விடாதீர்கள். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் வெளியூரில் வந்திருக்கின்ற அத்தனை பேரிடமும் யாரிடத்திற்கும் ஒரு 100 ரூபாயை நான் கொடுத்து உங்களை அழைத்து வரவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு வண்டி எடுத்து அங்கே அவர்களுக்கு உணவு கொண்டவர்களை வாங்கி திருப்பிக் கொண்டு போய் அங்கே விடுவதுதான் அவருடைய வேலை. அவர்கள் அப்போதுதான் கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனால் தங்க தமிழ்நாடு கட்டுமான அமைப்பு சாரா விவசாயத்தில் மத்திய செல்வம் ஒன்று மட்டும்தான் தமிழகத்திலே தன்னைத்தானே இணைக்கின்ற தொழிலாளர்களை தன்பக்கம் இணைக்கின்ற இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்காக என் உயிர் உள்ளவரை உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு உழைக்க தயாராக இருக்கின்றேன். என்னை மீண்டும் தலைவராக பொறுப்பேற்கிற நீங்கள் எல்லாம் மனதிற்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து இந்த நிமிடத்திலிருந்து நான் தலைவர் என்ற அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டாலும் உங்களுக்கெல்லாம் அணிமொழிந்து நடப்பேன் என்ற உறுதிமொழியை உத்தரவாதத்தை அளிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை தம்பி பெருமாள் அவர்களை உங்கள் கரகசத்தோடு 8வது முறையாக பொறுப்பாளராக தேர்வு செய்கிறேன். நீங்கள் அவருக்கு ஒரு வார்த்தைகளை கூறி மேடைக்கு வருமாறு அன்போடு அளிக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய பொதுச் செயலாளர் அமைப்பு 5வது முறையாக இயக்கத்துடைய பொருளாளராக இங்கே நியமனம் பயிற்சி அளிக்கிறேன். நீங்கள் அவருக்கு ஒரு நடவடிக்கை செய்ய வேண்டும். இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கும் பல்வேறு நிர்வாகிகளை இங்கே நியமனம் செய்ய இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் மீண்டும் அவர்கள் பொறுப்பை அவர்களுக்கு மீண்டும் இந்த பொறுப்பு வழங்குகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் உறுதியாக்கிக் கொள்கிறேன். அதை போல மாநில மாவட்ட நிர்வாகிகளாக பணியாற்றிக் கொண்டிருந்த அத்தனை பேருடைய பதவி சிறிது நேரத்துக்கு முன்பு நாம் பறித்திருந்தால் மீண்டும் அந்த பதவியை அவர்களுக்கு வழங்குவதில் இந்த பொதுக்குழு மகிழ்ச்சி அடைகிறது என்பதை உங்கள் பிரதேசத்தோடு அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த இயக்கம் தேர்தலை போடுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தயவும் உண்மையான உழைப்பும் தான் காரணம் என்பதை கூறி இந்த பொதுக்குழுவை துவக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பொதுக்குழுடைய நோக்கம் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு கட்டுமான அமைப்பு சாரா விவசாயத்துறை மத்திய சங்கம் என்பது தமிழகத்திலே இருக்கின்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குமாக உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை முதலில் தெரிவித்து தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும் 18 நடவடிக்கைகளின் மூலமாக கிடைக்கின்ற உதவி தொகைகளை வாங்கிக் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் என்பதை நீங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் பகுதியிலே உங்களை சார்ந்தவர்கள், உங்களை சார்ந்த தொழிலாளர்கள், உங்கள் ஊழில் இருக்கின்ற தொழிலாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்களுக்கெல்லாம் தமிழகத்தில் கிடைக்கின்ற நலவாரியத்தின் உதவி தொகைகளை பெற்றுத்தர வேண்டும் வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டு அதற்கான இந்த பொன்வேல் சாமி உழைப்பதற்கு தயார் என்று கூறி இந்த பொதுக்குழுவிற்கு அருமை தம்பி பொதுச் செயலாளர் பெருமாள் அவர்களை தலைமை தாங்கி தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். குற்றங்களுக்கு ஏற்பி இந்த இறுதியான பொதுக்குழுவை துவக்கி வைக்குமாறு மக்களிடையே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.